மெமெண்டோவோட ஸ்டோரி என்ன, யார் இந்த லெனர்ட் ஷெல்பி, குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கரெக்டா இந்த மூவி எப்படி இருக்குன்னு சொல்றேன் நானு. லெனர்ட் ஷெல்பி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டரா இருக்காரு. யாராவது இன்சூரன்ஸ் கிளைம்க்கு வந்தாங்கன்னா அவங்க சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதே அவரோட ஒர்க். ஒரு நாள் என்ன ஆயிருதுன்னா, ஹோம் இன்வேஷன் மாதிரி நடக்குது. வீட்டை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. லெனர்டோட ஒய்ஃபை வந்து 2 பேர் கொல்ல பாக்குறாங்க. லெனர்ட் சத்தம் கேட்டு கன் எடுத்துட்டு போறான். பாத்ரூம்ல அவனோட ஒய்ஃபை வந்து ஒரு அட்டாக்கர் ரேப் பண்ணி கொல்ல பாக்குறான். லெனர்ட் வந்து அவனோட கன் எடுத்து அவனை சுட்டுறான். சுட்டுட்டு ஒய்ஃப் பக்கத்துல போறான். இன்னொருத்த வந்து லெனர்டோட தலையில பலமா அடிச்சிடுறான். லெனர்ட் தலையில அடிபட்டு கீழே விழுந்துடுறான். லெனர்டுக்கு அதனால ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் வந்துடுது. ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ்னா அவனுக்கு வந்து முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த ஒரு மெமரியும் அவனால ஸ்டோர் பண்ண முடியாது. ஆக்சிடென்ட் நடந்த வரையும் அவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கிற எதுவுமே அவனுக்கு ஸ்டோரே ஆகாது. ஆனா உண்மை என்னன்னா, அந்த அட்டாக்ல வந்து அவன் ஒய்ஃப் இறக்க மாட்டா. அட்டாக்ல இருந்து சர்வே ஆயிருவா. சர்வே ஆகி 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. இவனுக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் ஆயிரும். இவனோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போவாங்க. லெனர்டுக்கு தள்ள அடிப்பட்டதுனால இவனுக்கு மெமரி லாஸ் இருக்காது. சைக்கலாஜிக்கல் ரீசன்னால தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேன்ல ப்ரூவ் ஆயிரும். அதனால இவனுக்கு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகாது. ஒய்ஃபுக்கு வந்து எந்த ஒரு சோர்ஸும் இல்லாம எல்லா எக்ஸ்பென்சிவ் மேல விழுந்துரும். இவனுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா தான் இந்த இஷ்யூ இருக்குங்கிறதுனால இவனை ஏதாவது பண்ணி சரி பண்ணிடலான்ற பிளான்ல இவனுக்கு டயபிட்டிஸ் இருக்கும். இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட சொல்லுவா. இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து திருப்பி திருப்பி டைமை மாத்தி மாத்தி வச்சு இவனுக்கு திருப்பி திருப்பி போட வைப்பா. இவன் சப்போஸ் ஏதாவது ஒன்று இவன் சைக்கலாஜிக்கலா சரியாகி இவன் வந்து இன்சுலின் போடுற நிப்பாட்டிடுவான்ற பிளான்ல இவ செய்வா. ஆனா பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து சரியாகாது. திருப்பி திருப்பி இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்துல அவன் வந்து கோமாக்கு போயிருவா. கோமாக்கு போய் இறந்து போயிருவான். லெனர்ட் வந்து மென்டல் இன்ஸ்டியூட்ல இருப்பான். இவன் இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டரா இருக்கும்போது சாமி ஜாங்கிஸ்னு ஒருத்தவனை வந்து டீல் பண்ணுவான். அவன் வந்து ஆக்சுவலா கான்மேன். அவனுக்கு ஒய்ஃப் கிடையாது. இவன் பொய் சொல்லி இன்சூரன்ஸ் பணத்தை திருடுறதுக்காக பிளான் பண்ணுவான். அவனோட ஸ்டோரி தான் வந்து லெனர்டோட ஸ்டோரின்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ணி அவன் மெமரியை மேனிபுலேட் பண்ணி உள்ள வச்சுக்குவான். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவன் ஒய்ஃப் வந்து அந்த அட்டாக்ல தான் செத்துட்டா. முதல் அட்டாக்கரை வந்து கொண்டுட்டான். 2வது அட்டாக்கர் வந்து தப்பிச்சிட்டான். அந்த 2வது அட்டாக்கரை வந்து கொல்றதுக்காக தான் உயிர் வாழ்றேன்னு சொல்லி லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பான். அந்த செகண்ட் அட்டாக்கர் நேம்ல கிரிமினல்ஸ் இருக்காங்க, தப்பு பண்றவங்க இருக்காங்களோ அவங்க எல்லாம் தேடி கொலை பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜேவும் செகண்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜியும் இருந்துச்சுன்னா அவன் கிரிமினலா இருந்தாவோ இல்ல ஏதாவது தப்பு பண்றவனா இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு ஹண்ட் பண்ணி அவனை கொல்றான். இதுதான் வந்து அவனோட லைஃபோட பர்பஸா வச்சுட்டு இருக்கான். இது எல்லாமே ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியுது, டெடிக்கு தெரியுது. அவன் வந்து ஒரு ட்ரக் டீலிங் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு யாரெல்லாம் இந்த ட்ரக் டீலிங்ல பிரச்சனையா இருக்காங்களோ அவனை எல்லாம் வந்து லெனர்டை வச்சு கொலை பண்றான். இந்த விஷயம் லெனர்டுக்கு தெரிஞ்சதுனால அவனையே வந்து செகண்ட் அட்டாக்கரா டார்கெட்டை செட் பண்ணிட்டு அவனை போய் கொல்றான். இதுதான் வந்து மெமெண்டோவோட ஸ்டோரி.